friends, welcome to Anbil Sahithya Education Channel. இந்த சேனல்லைங்க டிஆர்பி, டெட் எக்ஸாம், யூஜிசி நெட் எக்ஸாம், ஸ்லெட் எக்ஸாம், காலேஜ் எக்ஸாமினேஷன் அனைத்து விதமான அப்டேட்ஸ் வரக்கூடிய சேனலுங்க. கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கூடிய நண்பர்களுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னாங்க, ஏற்கனவே இந்த எக்ஸாமினேஷனுக்கு 80 டேஸ் ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருக்கோம். சரி, இப்போ இருக்கிற 80 டேஸில் இண்டிவிஜுவல் ஒவ்வொரு டேவையும் நம்ம எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தாங்க இந்த வீடியோ. ஏன்னா நிறைய பேர் வந்து ஜிகே பார்ட் இருக்குது, தமிழ் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், சப்ஜெக்ட் படிக்கணும், எப்படி படிக்கிறது, எப்படி டைம் அலோகேட் பண்ணுற அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கீங்க. ஸோ எனக்காக நான் ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணேன், இது உங்களுக்கு கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இது வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணிவிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஒர்க்கிங்கில் இருப்பீங்க, உங்களுக்கு தனியாக வீடியோ வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு வீடியோவும் போடலாம். சரிங்களா? வாங்க இந்த இம்பார்ட்டண்ட்டான வீடியோ பற்றி டீட்டெயிலாக பேசலாம். இப்போது ஒரு டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மார்னிங் வந்து ஒரு 4:30 மணிக்கு எந்திரிக்கணும். அப்படி எழுந்திரிச்சிங்கன்னா எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு ஒரு மார்னிங் 4:45லேருந்து 7:45 வரைக்கும் உங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் நல்ல எக்ஸலண்ட்டான டைம் வந்து கிடைக்கும். இந்த 3 மணி நேரத்தில் நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்காது, காம் கண்டிஷன்ஸில் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்டுங்க. அந்த இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் படிக்கும்போதே நீங்கள் வந்து முந்தின நாளே வந்து நாளைக்கு என்னென்ன கண்டென்ட்லாம் நம்ம படித்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு டெட்லைனோட ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஸ்டடி பிளானில் சொல்லியிருப்பேன், இந்தந்த டேஸில் ஃபஸ்ட் ரீடிங் முடிங்க, செகண்ட் ரிவிஷன், ஃபஸ்ட் ரிவிஷன். ஸோ அந்த மாதிரி அதை ஒரு ப்ரிப்பேர்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த 3 hours நீங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுவீங்க. மார்னிங் ஹார்ஸ் அப்படிங்கும்போது ஈஸியாக நீங்கள் எதுவுமே மறக்காமல் இருக்கிற மாதிரி ஆழ்ந்து படிச்சிருவீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்ததுங்க, மார்னிங் 7:45க்கு அப்புறமா நீங்கள் ஃப்ரெஷ்அப் பண்ணிக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ 7:45லேருந்து 8:30 வரைக்கும் நீங்கள் அந்த ஒர்க்கை முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வேறு என்னென்ன ஒர்க்ஸ் உங்கள் வீட்டில் ஒர்க்கா இல்லை மற்ற என்னென்ன ஒர்க்ஸ் இருக்கோ அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிருங்க 8:30 to 9 AM அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செகண்ட் செட்டப் ஆஃப் ஸ்டடிக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க. இது எத்தனை மணிக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும்னா, காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நீங்கள் வந்து படிக்கணும். இந்த நேரத்துலையும் 3 மணி நேரம் உங்களுக்கு டைம் வந்து கிடைக்கிது. இந்த 3 மணி நேரத்தை நீங்கள் எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னா, அதாவது ஜிகேவும் படிக்கணும், சைமல்டேனியஸாக கரண்ட் அஃபேர்ஸையும் படிங்க. அவங்க வந்து சிலபஸில் வந்து ஜிகேன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு பர்டிகுலர்லி கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சேஃபர் ஜோனுக்கு வந்து நீங்கள் வெறும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காமல் கொஞ்சமாவது முக்கியமான ஜிகேவையும் டச் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதனால் இந்த டைமை வந்து ஜிகே கம் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நாளில் முடிக்கக்கூடிய விஷயமே கிடையாதுங்க. ஏன்னா இது வந்து நடப்பு கால நிகழ்வுகள் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் வந்து ஒரு 6 monthsோ 1 yearோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரலாக டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு 1 year கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்குவாங்க. இது எதை பேஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு 3லேருந்து 5 மாதங்களுக்காவது கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது நல்லதுங்க. ஓகே, இப்போ அடுத்தபடியாக ரொம்ப படித்து நீங்கள் டயர்டாக இருப்பீங்க. நீங்கள் கண்டினியூஸாக வெயில் காலம் வேறு ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் தொடர்ச்சியாக படிக்கவும் முடியாது. ஸோ இந்த ஒரு சூழலில் எல்லாத்துக்கும் 1 மணி நேரம் கண்டிப்பாக ஒரு ரெஸ்ட்டு தேவை. ஸோ 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை போடுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி தூங்குறது தான் சிறப்புங்க, உடம்புக்கும் நல்லது. ஸோ தூங்கி எழுந்ததுக்கப்புறம் 1 மணிக்கு நீங்கள் வந்து உங்களுடைய லஞ்சுக்கு போயிடலாம். 1 to 2 நீங்கள் லஞ்ச் பிரேக் எடுத்துக்கோங்க. அந்த டைமில் நியூஸ் பார்க்குறதோ நியூஸ் பேப்பர் படிக்கிறதோ அந்த மாதிரி என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு படிக்கிறதுக்கான டைம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் மறுபடியும் ஒரு 3 மணி நேரம் டைம் இருக்குது. அந்த 3 மணி டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் வந்து
தமிழ் வந்து பாருங்கள். இப்போ தமிழுக்கு வந்து நீங்கள் 25 கொஷின்ஸ் தான் கேட்போன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் தமிழையும் நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்க முடியாது. அதுக்கும் படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால தமிழுக்கும் 2 மணி நேரமாவது டெய்லி அலோகேட் பண்ணுங்கள். மீதி ஒரு 1 மணி நேரம் இருக்குது, 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். அந்த டைம் எதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, காலையில் நீங்கள் சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க இல்லையா, உங்களுடைய சப்ஜெக்டில் இருந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் கொஷின்ஸ் கேட்டால் எப்படி எழுதலாம், அதுக்கான ப்ராக்டிஸ் வந்து இந்த ஒரு மணி நேரத்தில் பண்ணுங்கள். இதை ஒரு டெய்லி ரொட்டீனில் கொண்டு வாங்க. அப்போ தான் நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் ஹாலில் போய் அந்த கொடுத்துருக்கிற எல்லா கொஷின்ஸும் நீங்கள் எழுதி முடிக்க முடியும். டிஸ்கிரிப்டிவ் டைப் எழுதுறது வந்து ஈஸி கிடையாதுங்க. நாம் நினச்சிக்கலாம் நம்ம படித்தது தானே அப்படியே போய் ரீப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. கண்டிப்பாக கிடையாது. நம்மளுக்கு ஏஜ் ஃபேக்டர் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். நீங்கள் இப்போ 21 வயசில் படிக்கிறீங்க எழுதுறீங்கன்னா அது வேறு. 35 வயசில், 30 வயசில், 40 வயசில் எழுதும்போது கை அந்தளவுக்கு வேகமாக ஒத்துழைக்காது. அதனால் இந்த ஒரு டைமை நீங்கள் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி ஒரு 1 hour ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? அடுத்ததுங்க, இப்போ நம்ம 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் டைம் ஸ்லாட்டுக்கு போகிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. உங்களுக்கு உடம்புக்கு வந்து ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். உங்கள் பிரெயின் நல்லா ஆக்டிவாக செயல்படுறதுக்காக 1 மணி நேரம் வாக் போங்க. பிரிஸ்க் வாக்கிங் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப போய் படிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிரெயின் வந்து படித்த விஷயங்களை மறக்காமவும் வச்சுக்கோ. ஸோ 5 to 6 PM வந்து 1 hour நீங்கள் வந்து பிரிஸ்க் வாக்கிங் போகிறீங்க. அந்த வாக்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து பேச்சுலராக இருக்கலாம், எங்கேயாவது ஸ்டே பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுற ஒர்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒரு 6 to 7 PM நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்க. ஸோ அதுக்கப்புறமா நல்ல ஒரு பாத் எடுத்துகிட்டு, வெயில் காலம் வேறு, நல்ல ஒரு குளியல் போட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டின்னரை வந்து 7:30க்குள்ளே முடிச்சுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 மணிலேருந்து 7:30 வரைக்கும் ஒரு 2.5 மணி நேரம் நல்லா ரிலாக்ஸ்டான மோடில் தான் இருக்கீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களால் மறுபடியும் ஒரு 3 மணி நேரம் படிக்க முடியும். இப்போ என்ன பண்ணுங்க, டின்னருக்கு அப்புறமா 7:30 மணிலேருந்து ராத்திரி 10:30 மணி வரைக்கும் ஒரு 3 மணி நேரம் இருக்குது. அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா, எப்படி மார்னிங்கில் சப்ஜெக்ட் படிச்சிங்களோ அதே மாதிரி இப்போவும் நீங்கள் சப்ஜெக்ட் தான் படிக்க போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இண்டிவிஜுவல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 10க்கு மேற்பட்ட யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு யூனிட்ஸ்லேயும் எக்கச்சக்கமான கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம டாபிக் வாரியாக படிக்க ஆரம்பித்தோம்னா கூட ஒவ்வொன்றையும் படித்து முடிக்க நிறைய டைம் தேவைப்படும். அப்ஜெக்டிவ்க்கும் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும், மீன்வைல் மெயின்ஸுக்கும் அதாவது டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னுக்கும் ப்ரிப்பேர் ஆகணும். அதனால் வந்து நைட்டு 7:30 to 10:30 3 hours நீங்கள் சப்ஜெக்ட்டுக்கே பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஒரு நாள் டைம் அலோகேஷனில் உங்களுக்கு வந்து 6 hours நீங்கள் வந்து சப்ஜெக்ட்டுக்கு தான் அலோகேட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 hours வந்து ஜிகே பார்ட்டுக்கு அலோகேட் பண்ணிக்கிறீங்க, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அலோகேட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் தமிழ் சப்ஜெக்ட் படிக்க அலோகேட் பண்ணுறீங்க. 1 மணி நேரம் சப்ஜெக்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மெட்டுக்கு நாம் ப்ரிப்பேர் ஆகிறோம். ஸோ ஆக மொத்தத்தில் 3+3+3+3 12 hours வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கான எஃபிஷியண்ட்டான டைம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் சூட்டபிளாக அப்படின்னா இல்லைங்க. இப்போ நிறைய பேர் வந்து ஜாபுக்கு போகாமல் பேச்சுலர்ஸாக இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க, இல்லை பிஹெச்டி ஸ்காலர்ஸ் இருப்பீங்க. ஸோ எல்லாத்துக்கும் இது சூட்டபிளாக இருக்காது. பட் இருந்தாலும் உங்களுக்கு எப்படி ஃபேவரோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒர்க்கிங் பீப்புளுக்கு மறுபடியும் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணி கொடுக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவாக ஜூன் மந்தில் வந்துடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் டிஆர்பி வெப்சைட்டில் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரல. பட் ஸ்டில் ஸ்லெட் எக்ஸாமுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ என்னவா இருந்தாலும் என்னோடய அசம்ஷன்ஸ் எக்ஸாம் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி, நம்ம இந்த நேரத்தில் அதை பற்றி ரொம்ப யோசிச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறது
பண்ணுறத விட இருக்கிற நாட்களில் நம்ம அட்லீஸ்ட் சப்ஜெக்டை வாட் இஸ் வாட் நவ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எய்தர் நம்ம எக்ஸாம் எழுதி சர்வீஸ் ஸ்கூலில் போவோம், இல்லை எக்ஸாமே ஒரு வேளை நடத்தலை அப்படின்னா அதுக்கும் கவலைப்படாமல் நம்ம அடுத்த கட்டமாக நம்ம அடுத்த இதில் ஜூனில் வேலைக்கு போகலாம், இல்லை வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதலாம், நெட் எக்ஸாம் எழுதலாம். எதுக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தானே இருக்க போகுது. படிக்கிறது எப்போவுமே வீண் போகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய கணிப்பு படி நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸு வரும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் என்னுடைய 80 days ஸ்டடி பிளான் வீடியோவையும் பாருங்கள். அன்பில் சாகித்யா சேனலில் பார்த்தீங்கன்னா காலேஜ் டிஆர்பி அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்குங்க. அதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான 10 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ்க்கான ஒரு முக்கியமான வீடியோ இருக்குது. அந்த வீடியோவையும் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. மறுபடியும் சந்திப்போங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம். சோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் நம்ம அதுல போஸ்ட் பண்றோங்க. சோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next வீடியோங்க.